Hi friends, welcome to chandra'skitchen. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான டீ ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த டீக்கு வந்து நம்ம டீ தூள் சேர்க்க போறது இல்ல, பால் சேர்க்க போறது இல்ல, சர்க்கரையும் சேர்க்க போறது இல்ல. வாங்க இப்போ நம்ம எப்படி இந்த டீ போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த டீ வந்து பாத்தீங்கன்னா weight lossக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா வொர்க் அவுட் ஆகக்கூடியது ஒரு டீ. நீங்கள் டெய்லி காலையில் இந்த டீ குடிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம ஜீரக டீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இந்த தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம இந்த தண்ணியில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டை நசுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி தட்டியாச்சு, இதை இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும். இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி, சீரகம், இந்த புதினா இது மூணும் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். இது கொதித்து உங்களுக்கு நல்லா கலர் மாறணும், அந்தளவுக்கு இது கொதிக்கணும். இப்போ நான் இதை லைட்டாக கலந்துக்கிறேன். ஜீரக டீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை எல்லாமே வந்து சீக்கிரமாக வெளியேறிடும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே நல்லது. இது நம்ம டெய்லி காலையில் குடிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் பால் அதுக்கப்புறம் டீ இந்த மாதிரி காலையில் குடிக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக ஒரு 1 மந்த்துக்கு வந்து நீங்கள் அதை எல்லாமே ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஜீரக டீ குடிச்சு பாருங்கள். இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம டெய்லி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் ஜீரகம் எடுத்துக்க போகிறோம். இதனால் எந்த கெடுதலுமே கிடையாது. வெயிட் லாஸ் பண்ணணுன்றவங்க மட்டும் இல்லாமல் இது வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே நல்லது. ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்கும் கூட. இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல வாசனை வரும். நம்ம புதினா சேர்க்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா வாய் துர்நாற்றம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் கூட சரியாயிடும். இஞ்சி வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் வந்து இஞ்சி எப்போவுமே சேர்த்துப்பேன், அதனால் இஞ்சி சேர்த்துருக்கேன். நம்ம இஞ்சி சேர்க்குறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சளி பிடிக்கிறது எல்லாமே வந்து சரியாகும். ஜீரகம் மட்டுமே சாப்பிட்டாலும் சரியாகும். ஆனால் இப்போ இருக்கிற டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து ரொம்பவே நல்லது. ஸோ அதனால தான் நான் இஞ்சி சேர்த்துருக்கேன். இஞ்சி, ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து புதினா இலை, இது மூணும் நல்லா கொதிக்கணும். கொதித்து உங்களுக்கு வந்து அதோட கலர் நல்லா மாறி வரும். நீங்கள் டெய்லி வந்து வெறும் சீரகத்தை கூட நீங்கள் தண்ணியில் போட்டு குடிக்கலாம், அது உடம்புக்கு நல்லது. ஆனால் வந்து டெய்லி அந்த மாதிரி குடிக்க முடியாதவங்க இந்த மாதிரி காலையில் ஒரு வேளை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல எஃபெக்டிவ் கிடைக்கும். நல்ல தூக்கமும் வரும். இப்போ நல்லா வந்து இது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஜீரகம், இஞ்சி இது மட்டும்தானா அப்படின்னா நம்ம ஸ்வீட்னஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா தேன் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேன். தேன் சேர்த்தோ நாட்டு சக்கரை சேர்த்தோ வந்து கொதிக்க வைக்க தேவையில்லை, அப்படியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜீரகம், இஞ்சி, புதினா வந்து நீங்கள் வேறு ஏதாவது சமைக்கும் போது கூட நீங்கள் குழம்பு ஏதாவது வைக்கிறீங்கன்னா கூட அப்போ அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இதை வேஸ்ட் பண்ணவும் தேவையில்லை. இப்போ நம்மளுடைய டீ வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரும்பு சக்கரை சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தேன் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற ஜீரக டீயை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ நம்மளுடைய சுவையான ஜீரக டீ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் புதினாவும் இது மேலே வச்சிடலாம். நீங்களும் இந்த சுவையான ஜீரக டீயை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இன்னும் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்துகிட்டே இருக்குது. அதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.